அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதி 3 பார்ட் 3. மக்காவில் இஸ்லாத்தின் அழைப்பு நாளுக்கு நாள் பரவியது. அதை பார்த்த குறைசி தலைவர் கடுமையாக எதிர்க்கத் தொடங்கினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி மிகவும் தெளிவானது. அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். ஆனால் குறைசிகள் தங்களுடைய முன்னோர்களின் வழிபாட்டை விட்டுவிட விரும்பவில்லை. அதனால் முஸ்லிம்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். பல சஹாபாக்கள் கொடுமைகளை அனுபவித்தார்கள். சிலர் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். சிலர் வெயிலில் மணலில் படுக்க வைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் அசையவில்லை. அப்போது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. சில முஸ்லிம்கள் தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக மக்காவை விட்டு ஹபஷாவுக்கு சென்றார்கள். அங்கே நீதியுள்ள மன்னரான நஜாஷி அவர்களிடம் பாதுகாப்பு பெற்றார்கள். இதற்கிடையில் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதரவு அதிகரித்தது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. அதன் பிறகு உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களின் இஸ்லாம் மக்காவில் முஸ்லிம்களுக்கு மேலும் தைரியத்தை அளித்தது. ஆனால் குறைசிகளின் எதிர்ப்பு குறையவில்லை. முஸ்லிம்களையும் பனு ஹஷீமையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தனிமைப்படுத்தும் வகையில் கடுமையான புறக்கணிப்பு ஏற்படுத்தப்பட்டது. பல மாதங்கள் அவர்கள் மிகுந்த கஷ்டங்களை சந்தித்தார்கள். உணவு கிடைப்பதும் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்களும் பொறுமையை கடைபிடித்தார்கள். அந்த சோதனைகளுக்கு பிறகு இன்னும் பெரிய துயரம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அவர்களை பாதுகாத்து வந்த பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் மரணம் அடைந்தார்கள். இந்த காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த துயரமாக காலமாக இருந்தது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று இஸ்லாத்தின் செய்தியை எடுத்து சென்றார்கள். ஆனால் அங்கும் அவர்களுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. குழந்தைகளையும் மக்களையும் தூண்டி அவர்களை கல்லால் தாக்கச் செய்தார்கள். அவ்வளவு துன்பம் ஏற்பட்ட போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபிக்கவில்லை. மாறாக அல்லாஹ்விடம் அவர்களுக்காக நன்மையை நாடினார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரக்கம். பின்னர் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அடையாளமான இஸ்ரா மற்றும் மெஹ்ராஜ் நிகழ்வுகளை அருளினான். இந்த நிகழ்வில் தொழுகை முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான கடமையாக வழங்கப்பட்டது. அதன் பிறகு யத்ரிப் நகரிலிருந்து வந்த சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆதரவு அளிப்பதாக உறுதி அளித்தார்கள். இவ்வாறு மக்காவில் இருந்து ஒரு புதிய அத்தியாயத்திற்கான பாதை திறக்கத் தொடங்கியது. யத்ரிப் பின்னர் அது மதினா என்று அழைக்கப்பட்டது. யத்ரிப் தான் மதினா. முஸ்லிம்கள் மெதுவாக மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய தொடங்கினார்கள். குறைசிகள் இதை அறிந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலேயே தடுத்து நிறுத்த திட்டமிட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் வேறாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அடுத்த பார்ட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்காவிலிருந்து மதினாவுக்காக ஹிஜ்ரத், சவுர் குகையில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழமை, மதினாவில் இஸ்லாமிய சமுதாயம் உருவானது, இவற்றை விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.